2026 சட்டமன்ற தொகுதியை நோக்கி தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதி தான். இந்த தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய எம்எல்ஏவா இருக்குது அமைச்சர் ரகுபதி அவர்கள் தான். இவர் ரொம்ப சீனியர், ரொம்ப காலமாகவே அதிமுக இருந்து திமுக வந்து தொடர்ந்து இவர் திமுக ஆட்சி அமைக்குது அப்படின்னா இவர் அமைச்சரவையில் கண்டிப்பாக இருப்பார் ரகுபதி அவர்கள். ரகுபதி அவர்கள் 2021 அந்த தேர்தலிலே 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். ஸோ அந்த தேர்தல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போனன்ட்ல அதிமுகவில் பி.கே. வைரமுத்து போட்டியிடுகிறார். 69,000 வாக்குகள் வெற்றி பெற்ற அமைச்சர் ரகுபதி அவர்கள் 71,000 வாக்குகள் வெற்றி பெறார். இதுல மூணாவது ஒருத்தர் சுயேட்சை வேட்பாளர் கே செல்வகுமார் அவர்கள், முத்தையர் சமுதாயத்தை தன்னுடைய அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய நபர். அவர் ஒரு 15,000 வாக்குகள் பெறுகிறார் சுயேட்சையாக நின்று. அடுத்து நாம் தமிழர் கட்சி சரவணன் அவர்கள், அவர் ஒரு 11,000 வாக்குகளை பெறுகிறார். திருமயம் சட்டமன்ற தொகுதி எப்படிப்பட்ட தொகுதியாக பார்க்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா, முக்குளத்தூர் அதில் இருக்கக்கூடிய கள்ளர், மறவர், அகமுடையார், இதுல கள்ளர் சமுதாயத்தினர் அதிகமாக அங்கே இருக்காங்க. அதை தாண்டி முத்தரையர் சமுதாயம், வளையர் அப்படின்ற பெயரை கொண்ட ஒரு சமூகத்தினரும் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள். பட்டியலின மக்கள் கணிசமாக ஒரு ஊருக்கு ஒரு பர்சன்டேஜ்ல இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த திருமயம் சட்டமன்ற தொகுதியில 2026 யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்றதான் ஒரே கேள்வியாக இருக்குது. எல்லாருமே இந்த முறை கணிக்கவே முடியல எப்படி இருக்கும்னு எந்த தொகுதியுமே. அப்படி பார்க்கப்படும் போது திருமயம் தொகுதியில அமைச்சர் ரகுபதி அவர்கள் இந்த முறை போட்டி போடுவார் அப்படின்றது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க தொகுதியில கேட்டா கூட. காரணம், அவர் கடந்த முறையே இதனுடைய கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி தான் வாக்கு சேகரிச்சிருக்காரு. அதே போல வெற்றியும் பெற்று விட்டார். அந்த தொகுதி மக்கள் அவருக்கு வெற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த முறை 2026 ரகுபதி அவர்களுக்கு பதிலாக அவருடைய மகன் களமிறக்கப்படுவார் அப்படின்னு தான் திமுக வட்டாரங்கள் அங்க அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2026 தேர்தல் களம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில அமைச்சர் ரகுபதியின் மகன் களம் காண்கிறார். இரண்டாவதாக பி.கே. வைரமுத்து போன முறை வெறும் 2000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோல்வி அடைகிறார். ஸோ அவர் இந்த முறை மிகவும் தீவிரமாக தனது தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு பக்கபலமாக அவருடைய மகன் ஒருவர் இருக்கிறார். அவரும் அந்த தேர்தல் பிரச்சாரங்களில் இப்பவே அப்பாவுக்கு உறுதுணையாக களத்தில் இறங்கி களமாடி கொண்டிருக்கிறார். ஸோ இங்கேயும் ரகுபதி அவர்கள் அவருடைய மகனை இறக்க திட்டமிட்டிருக்கிறார். இங்கே பி.கே. வைரமுத்து அவர் தான் நிற்கப் போகிறார். ஆனால் மகன் அவரை விட துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் திருமயம் தொகுதியிலே. ஸோ இருவரும் அப்பா மகன் என்ற ஒரு கோட்பாட்டோடு திருமயம் தொகுதியிலே களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். இதுல மூன்றாவதாக யாருன்னா கே செல்வகுமார் அவர்கள். அவர் போன முறை போட்டியிட்டார். ஆனால் இந்த முறை போட்டியிடுவார்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா போன முறை இவருக்கு ஏதோ ஒரு கட்சியின் ரீதியாக கூட்டணி வைத்து கொடுப்பார்கள் எதிர்பார்க்கப்பட்டது. இல்லை அப்படின்ற உடனே தனியா மெஜாரிட்டிக்கா என்னோட கெப்பாசிட்டியை காட்டுன்னு சொல்லி 15,000 வாக்குகளை பெற்றுவிட்டார். நான்காவதாக நாம் தமிழர் கட்சி சரவணன் அவர்கள் 11,000 வாக்குகள், எப்பவும் தனிச்சு தான் நிற்க போறாங்க, 11,000 வாக்குகளை பெற்றுட்டாங்க. இது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலமாகவே திருமயம் தொகுதியில இப்படி ஆண்கள் தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப புதிதாக தமிழக வெற்றி கழகம் கட்சி உள்ளே வருது. அங்க வளையப்பட்டி சிந்து அப்படின்றவங்க ஒரு பெண்மணி, 1000 ஆண் சிங்கங்கள் உலாவி கொண்டிருக்கும் அந்த இடத்துல ஒரு பெண் சிங்கமாய் கட்சித்துக் கொண்டிருக்கிறார் வளையப்பட்டி சிந்து அவர்கள். அவங்களை பத்தி இப்பதான் ரீசெண்டா பாக்குறேன், இவங்க யாருக்கும் தொகுதியில் என்ன பண்றாங்கன்னு. சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக போடப்பட்டவர் தான் இந்த சிந்துன்றவங்க. இப்படி எப்படி அமைச்சர் ரகுபதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வைரமுத்து ஒரு சாதியை பின்புலமாக மிகப்பெரிய அடையாளமாக கொண்ட கே செல்வகுமார் இவங்க எல்லாம் ஒரு தனியா தெரிகிறாங்களோ, நாம் தமிழர் கட்சியெல்லாம் தனியா தெரியுதோ, அது போல தமிழக வெற்றி கழகத்தை ஒரு தனி கட்சியாக அங்கே அங்கீகரித்து காட்டிக் கொண்டிருக்கிற நபர் தான் ஒரு வீர பெண்மணியாக சிந்து அவர்கள் பார்க்கப்படுகிறார். அவங்க அரசியலை புதுசா அப்படின்னு பார்த்தா நானும் அப்படித்தான், புதுசா இருப்பாங்க போல அரசியலுக்கு அப்படின்னு. அவர்கள் புதிது கிடையாது, மிகவும் நுட்பமாக அரசியலை தெளிந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப தெளிவா காய் நகர்த்துறாங்க. எங்கெங்க போகணும், ஸ்கூலுக்கு எப்ப போகணும், கோவிலுக்கு எப்ப போகணும், மசூதிகளுக்கு எப்ப போகணும், சர்ச்சுக்கு எப்ப போகணும், எப்ப கல்யாணத்துக்கு போகணும், எப்ப ஏதாவது இறப்பு செய்திகள் கேட்டா எப்படி போகணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அவங்க வயதில் குறைவுதான். அந்த தொகுதியை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளுக்கு மத்தியில இவங்க வயது குறைந்த ஒரு பெண்மணி சிந்துன்றவங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அவருடைய பணின்றது ரொம்ப துடிப்பா இருக்குது. அந்த தொகுதியில யாரை கேட்டாலும் சிந்துனா தெரியுது, யாரு அந்த விஜய் காட்சியில் வருமே அந்த பொண்ணான்னு கேட்கிற அளவுக்கு அந்த பெண்மணி தன்னுடைய பெயரை முத்திரையை திருமயம் தொகுதிக்கு பதித்து விட்டார். அவர் 2026 தனியாக களம் கண்டால் கூட மிக கணிசமான வாக்குகளை பெறப் போகிறார். வெற்றி தோல்விக்கு நான் சொல்ல வரல, ஆனால் கணிசமான வாக்குகளை பெறுவார் தனியார் என்றால் கூட. கூட்டணி அமைத்தால் வெற்றி அப்படின்றது அடிச்சு ஷோர் அண்ட் ஷார்ட்டா சொல்ல முடியும். ஒருவேளை தாவேக அதிமுக கூட்டணி அமைந்தால் அந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் தாவேகாக்கு சீட்டு ஒதுக்குனாங்க அப்படின்னா சிந்துன்ற பெண்மணி தான் நிற்கணும், நின்னாங்கன்னா ஷோர் அண்ட் ஷார்ட்டா வின் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெண்மணியாக திருமயம் தொகுதிக்கிலேயே வளம் வந்து கொண்டிருக்கிறார் சிங்கம் போல். அவருடைய பணிகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கு. குறிப்பா விஜயின் மாநாடுகள் எல்லாம் வரும்போது இவங்களுடைய பேட்டின்றது தனித்துவமா இருந்துச்சு. யார் இந்த பெண்மணி, மிகவும் போல்டா பேசுறாங்களே, ரொம்ப பாயிண்டா பேசுறாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு தெளிவு மிகுந்த ஒரு பெண்ணாக இந்த சிந்துன்றவங்க பார்க்கப்படுறாங்க திருமயம் தொகுதிக்குள்ள. ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் நமக்கு தெரிந்த முகலங்கள் எல்லாம் விஜயை சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், இப்படி
ஒரு சில பேர்களை மட்டும்தான் நம்ம அழுத்து சொல்ல முடியும். இப்போ இந்த இடத்துல புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதிக்குள்ள சிந்து அப்படின்ற ஒரு பெண்மணி தமிழக வெற்றி கழகத்தில் மிகப்பெரிய அளவில் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அவங்க கண்டிப்பா அந்த தொகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வருங்காலத்தில் வரக்கூடும். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்தலில் வெற்றி தோல்வியை தாண்டி அந்த தொகுதிக்குள் சிந்து என்ற பெண்மணி மிகப்பெரிய ஆளுமையாக இருப்பார் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களுடைய பணி மிக குறுகிய காலம் தான். ரொம்ப இந்த கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் தான் இருக்கும். ரொம்ப குறுகிய காலத்திலேயே அந்த தொகுதியில் அனைவரின் மனங்களிலும் இவர் பெயரை விதைத்து விட்டார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிந்து, வளையப்பட்டி சிந்து அப்படின்னா திருமயம் தொகுதியில் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு பெண்மணி இவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய பெயரை அனைவரும் மனதிலும் பதிய வைத்திருக்கிறார். தனது வேலைகளும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு கல்வி நிகழ்ச்சியும் விட்டு வைக்கிறது இல்லை. எல்லாம் உடனே போயிடுறது. காமராஜர் பிறந்த நாளா பள்ளிகளுக்கு போயிடுறது, நோட்டு புத்தகங்கள் கொடுக்கிறது. எதுவும் கோயில் திருவிழாக்கள் அன்னதானம், அது போல எதுவாக இருந்தாலும் உடனடியாக மதச்சார்பற்ற அப்படின்ற வார்த்தைக்காக சரியாக மசூதிகளையும் போய் கையாளுகிறார். தேவாலயங்களுக்கும் போயிடுறாங்க திருமயம் தொகுதியை உட்பட்டு. சோ இவங்க மிக சரியாக அரசியலை காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். திருமயம் தொகுதியில் மிகவும் கவனித்து பார்க்கக்கூடிய நபர் இந்த வளையப்பட்டி சிந்து அவர்கள். இவங்களை தவிர்த்துட்டு அப்படின்னா அரசியல் அங்க சாத்தியமற்றதா. 2021 தேர்தலில் எப்படி கே செல்வகுமார் அவர்கள் தனது சமுதாயத்தின் அடிப்படையில் 15,000 வாக்குகளை பிரித்தாரோ அதை விட பெரிய வாக்குகள் பின்புலமாக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் வளையப்பட்டி சிந்து அவர்கள் திருமயம் தொகுதிக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். ஒரு பெண்ணாக அவர் அந்த தொகுதிக்குள் களம் கண்டு வெற்றி பெறுவாரா அப்படின்னா அது தேர்தல் நேரத்தில் சொல்ல முடியும். ஆனால் மக்களின் மனங்களை தற்போது வென்று கொண்டிருக்கிறார், அது மட்டும் உறுதி. திருமயம் தொகுதியில் மக்களின் மனங்களை வென்று கொண்டிருக்கிறார். வளையப்பட்டி சிந்துவின் காய் நகர்த்தல் எப்படி இருக்க போகிறது, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியை பொறுத்து அவருடைய வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கப்படும். ஆனால் தனியாக பார்க்கும்போது ஒரு வீர பெண்மணியாக திருமயம் தொகுதிக்குள் மற்ற ஆண் அரசியல்வாதிகளின் மத்தியில் தெளிவாக களம் காண்டு கொண்டிருக்கிறார்.